அன்பானவர்களே, தெரியுமா தமிழ் புத்தாண்டு என்ன பலன் தரப்போகிறது? நாம் தமிழ் புத்தாண்டை வாழ்க்கைகளை எப்படி கொண்டாடுகிறோம்? சித்திரை மாதம் வந்தால் மட்டும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி விடுகிறோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு தான் நம்முடைய வாழ்க்கையில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை தமிழ் புத்தாண்டு இருக்கிறது தெரியுமா? பிரபவ, விபவ, சுக்கல, பிரமோதூத, பிரஜோர்பத்தி, ஆங்கரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதான்ய, பிரமாதி, விக்ரம, விஷு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, விய, சர்வஜித், சர்வதாரி, விரோதி, விக்ருதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, ஹேவலம்பி, விளம்பி, விகாரி, சார்வாரி, பிளவ, சுபகிருது, சோபகிருது, குரோதி, விஸ்வாவசு, பராபவ, பிளவங்க, கீலக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருது, பரதாபி, பிரமோதிச, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கள, காலயுக்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, துன்மதி, துந்துவி, ருத்ரோத்காரி, ரத்தாட்சி, குரோதன, அட்சய என்று 60 தமிழ் வருடங்கள் உண்டு. இந்த 60 தமிழ் வருடங்களிலே இன்று பிறந்திருப்பது குரோதி வருடம். அதாவது எந்த தமிழ் வருடத்திலே நாம் பிறந்திருக்கிறோமோ அந்த தமிழ் வருடம் 60வது வருடமாக மீண்டும் வருகிற போது நமக்கு 60 வயது நிறைவு பெறும். அப்பொழுதுதான் 60வது கல்யாணத்தை செய்வார்கள், 60ஆம் திருமணம் செய்து கொள்வார்கள். காரணம், ஆயுள் மீண்டும் கூடியிருக்க வேண்டும், அன்று ஒரு குழந்தை பிறந்திருப்பது போல அது பாவனை செய்கிறார்கள். இப்படி நம்முடைய தமிழ் ஆண்டு இன்று குரோதி ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த குரோதி ஆண்டு நமக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தர இருக்கின்றன. ராஜா அங்காரகன், மந்திரி சனி, சேனாதிபதி சுக்கிரன், அர்காதிபதி சுக்கிரன், சஸ்யாதிபதி அங்காரகன், ராசாதிபதி குரு, தானியாதிபதி சூரியன், மேகாதிபதி சுக்கிரன், நீராசாதிபதி அங்காரகன், மழை 2 மரக்கால் என்று நம்முடைய பஞ்சாங்கம் கணித்திருக்கிறது. இப்பொழுது கலியுகாதி ஆண்டு 5121வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குரோதி வருஷத்தினுடைய அற்புதமான பலன்கள் நமக்கு மிக சிறப்பாக இருக்கும். அனைவரும் அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்கி வழிபட வேண்டும். அப்படி குலதெய்வத்தை வணங்காமல் இருப்போமேயானால் நமக்கு வருகிற தடங்கல்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆகையினால் இந்த ஆண்டு ஒவ்வொருவரும் அவரவர்களின் குலதெய்வத்தை வழிபாட மறந்து விடாதீர்கள். அதே போல அங்காரகனும் சுக்கிரனும் அதிகமாக இருப்பதனாலே, ராஜா நமக்கு இந்த ஆண்டு அங்காரகன் இருப்பதனாலே, செவ்வாயாக இருப்பதனாலே, செவ்வாய் சக்திக்குரியவனாகனாலே சக்தி வழிபாடு மிக அவசியம். சக்தி வழிபாடை தொடர்ந்து செய்யலாம். ஆக நம்முடைய தமிழ் புத்தாண்டை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் நமக்கு சிறப்பு. சித்திரை மாதம் வருகிறது. இந்த சித்திரை மாதம்தான் நாம் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். காரணம், சூரியன் மேஷராசியிலிருந்து ஆரம்பிக்கின்றான். மேஷராசி 0 பாகையிலிருந்து 30 பாகை வரையிலும் இந்த ஒரு மாதம் சூரியன் பயணம் செய்வான். இந்த 30 பாகை முடிந்த பிறகு அடுத்த 31வது பாகையிலிருந்து ரிஷபராசிக்கு பயணம் செய்வார். இந்த மேசராசியிலே பயணம் செய்கிற போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் என்ற நட்சத்திரங்களின் வழியாக பயணம் செல்வதனாலே அந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் நட்சத்திரத்தினுடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன்கள், சூரியனுடைய பலன்கள் நடக்க இருக்கிறது. நாம் மிக அற்புதமாக இந்த ஆண்டு இருப்போம். கவலையை மறப்போம், தீர்மானம் செய்வோம், நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம், நல்ல மனிதர்களை பழக்கம் வைத்துக்கொள்வோம், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வோம், நம்முடைய ஆயுள் நன்றாக இருக்க இறைவனை வணங்குவோம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.